Dear children, develop a passion for learning. If you do, you will never cease to grow. You will never stop to grow. Standard 6, Term 2, from your geography, we'll start a new unit, Unit 1. It's about resources. Part 1. What are resources? All the things that are useful to man are called resources. Pathway. This lesson focuses on the meaning, classification of resources. So in this lesson, we'll see the meaning of resource, we'll see the classification of resource, how to conserve the resource for sustainable living. Sustainable living means maintaining our living. It also provides an insight to various economic activities, and in particular, it deals with the interrelation between nature and human activities. What is the connection between nature and human? So there is a Tirukural. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடெம்ப நாட்டின் தலை. தட் மீன்ஸ் எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யும் அளவிற்கு வளங்குன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகளிலே தலை சிறந்ததாகும். ஸோ ஏதாச்சும் ஒரு டேஞ்சர் வந்தாலும் கேடு வந்தாலும் அந்த நாட்டுக்கு அதை தானே சீர் செய்யும் அளவுக்கு அவ்வளோ வளங்கள் நிறைந்த நாடு தான் உலகத்திலேயே சிறந்த நாடு, தலை சிறந்த நாடுன்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். ஸோ வில் ஸ்டார்ட் த லெசன். தெர் இஸ் அ கேர்ள் கால் குழலி. குழலி மார்னிங்கில் ஷி வாஸ் லையிங் இன் ஹர் பெட் டு see if her father would enter her room. அவங்க பெட்டில் படுத்திருக்காங்க, அவங்க ஃபாதர் வராங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அவங்க பெட்டில் படுத்திருக்காங்க மார்னிங். ஷீ வாண்டட் ஹர் ரிப்போர்ட் கார்டு டு பி சைன்ட். அவங்களோட ரிப்போர்ட் கார்டு வந்து சைன் வாங்கணும் அவங்க அப்பா கிட்டேருந்து. தெர் வாஸ் நோ சிம்டம் ஆஃப் கம்மிங் ஆஃப் அ ஃபாதர். ஆனால் அவங்க ஃபாதர் வர மாதிரி தெரியல. ஷீ ஜம்ப்ட் அவுட் ஆஃப் ஹர் பெட் அண்ட் ran to her mother in kitchen. உடனே அவங்க பெட்லேருந்து ஜம்ப் ஆகி அவங்க அம்மா கிட்டே போகிறாங்க. குழலி இஸ் சேயிங், அம்மா வேர் இஸ் அப்பா? அம்மா, டுடே he has overtime and he has left early அப்படிங்கிறாங்க. குழலி ஒன்று கேட்குறாங்க, ஓவர் டைம், வாட் இஸ் that? அம்மா சொல்கிறாங்க, your father's boss wants him to manufacture a few more solar panels because they have some urgent orders. ஸோ அவங்க ஃபாதரோட பாஸ் வந்து நிறையா சோலார் பேனல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி தரணும், அதனால ஏன்னா அர்ஜெண்ட்டாக நிறைய ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக அவங்க ஓவர் டைம் பார்க்க போகிறாங்க. அவங்க அப்பா எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ண போகிறாங்க. குழலி ஒன்று கேட்குறாங்க, he should have told me last night my progress report has to be signed. என்கிட்ட முன்னாடியே சொல்லிக்கலாம்ல நைட்டே, அப்பா ஏன் சொல்லலை? ஆமாம், enough of that, now go have your bath, I will sign your report card this time. அம்மா சொல்கிறாங்க, சரி நீ போய் குளி, நான் உன்னோட ரிப்போர்ட் கார்டு சைன் பண்ணுறேன். குழலி இஸ் சேயிங், அம்மா தேங்க்யூம்மா, ஒன் மோர் கொஸ்டின். தேங்க்யூம்மா சொல்கிறாங்க. ஒன் மோர் கொஸ்டின் இருக்காம்மா குழலிக்கு. வாட் டஸ் ஹீ மேக் த சோலார் பேனல் ஃப்ரம்? சோலார் பேனல் எங்கேருந்து பண்ணுறாங்க அப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அம்மா சொல்கிறாங்க, லெட் மீ எக்ஸ்பிளைன் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். சிலிகான் extracted from sand, a natural resource, is used in making PV cells. These convert solar energy into electrical energy. So there is a chemical element called silicon whose atomic number is 14. இந்த chemical element வந்து non-metal with semiconducting properties. Semiconducting அப்படின்னா it is used for making electronic circuits. இது வந்து ரொம்ப நிறையா லார்ஜ் அமௌண்ட்டில் கிடைக்கும் on the earth next to oxygen. ஆக்சிஜன் தான் இருக்கிறதுலே நிறையா கிடைக்கிற சப்ஸ்டன்ஸ் எலமெண்ட், கெமிக்கல் எலமெண்ட். அது மாதிரியே இதுவும் ரொம்ப லார்ஜ், நெக்ஸ்ட் டு ஆக்சிஜனுக்கு அடுத்தபடியாக இந்த சிலிகான் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சிப்ஸில், கம்ப்யூட்டருக்குள்ளே ரேம் ரோம்லாம் இருக்குல்ல, அந்த செமிகண்டக்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் எலக்ட்ரானிக் டயோட்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ் இதிலெல்லாம் கூட சிலிகான் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க? எக்ஸ்ட்ராக்ட்னா எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா சாண்டிலேருந்து, அண்டர் த லேண்ட், நிலத்துக்கு அடியிலேருந்து. இட் இஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ், நேச்சுரலாக அக்கர் ஆகிறது. இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் பிவி செல்ஸ். பிவி அப்படின்னா ஃபோட்டோவாலட்டிக் செல்ஸ்.
இதுக்கு இன்னொரு பேர் சோலார் செல்ஸ்னு சொல்லலாம். இது வந்து சோலார் பிவி செல்லுங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் தட் கன்வெர்ட்ஸ் லைட் எனர்ஜி இன்டூ, அதாவது சோலார் எனர்ஜி, சோலாரில் சன்லேருந்து வர எனர்ஜி தான் சோலார் எனர்ஜின்னு சொல்கிறோம். சோலார் எனர்ஜி வந்து லைட் எனர்ஜி வரும், லைட் எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். எப்படின்னா ஃபோட்டோ வாலட்டிக் எஃபெக்ட் மூலியமாக. ஸோ குழலி கேட்குறாங்க, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், வாட் டு யூ மீன் பை தட்? நேச்சுரல் ரிசோர்ஸஸா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஆல் திங்ஸ் யூஸ்ஃபுல் டு மேன் இஸ் அ ரிசோர்ஸ். எல்லா யூஸ்ஃபுல் திங்ஸும், மேனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா திங்ஸும் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இஃப் இட் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் நேச்சர் வி கால் இட் அஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ். நேச்சர்லேருந்து டைரெக்டாக கிடச்சிச்சின்னா அது நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். குழலி கேட்குறாங்க, தென் வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் அப்பா டூயிங்? அம்மா சொல்கிறாங்க, ஹீ இஸ் அ மேனுஃபேக்சரர், உற்பத்தியாளர். ஹீ யூசஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங். நேச்சுரல் ரிசோர்ஸ் வச்சு உற்பத்தி பண்ணுறாங்க. குழலி இஸ் சேயிங், தென் மேனுஃபேக்சர்ட் திங்ஸ் பி கால்ட் ஆஸ் ரிசோர்ஸஸ். ஸோ மேனுஃபேக்சர் பண்ணி வரக்கூடிய பொருளை ரிசோர்ஸ்ன்னு சொல்லலாமா? அம்மா சொல்கிறாங்க, எஸ், தே ஆர் கால்ட் ஆஸ் மேன்மேட் ரிசோர்ஸஸ். அதை வந்து மேன்மேட் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நேச்சுரலாக இருக்கிற திங்ஸை மேன் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் மேன்மேட் ரிசோர்ஸஸ். குழலி கேட்குறாங்க, ஓகே அம்மா, இட்ஸ் கெட்டிங் லேட், லெட் மீ கெட் ரெடி. நான் ரெடி ஆகிறேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யுவர் ஆக்டிவிட்டி 1, சர்க்கிள் த ரிசோர்ஸஸ் தட் ஆர் நாட் நெசசரி ஃபார் கார்டனிங். கார்டனிங் பண்ணுறதுக்கு எந்தெந்த ரிசோர்ஸஸ்லாம் தேவையில்லை அதை சர்க்கிள் பண்ணும். சாயில், கார்டனிங் பண்ணுறதுக்கு தேவை. சீட்ஸ் தேவை. லேண்ட், அ பீஸ் ஆஃப் லேண்ட் தேவை. கம்ப்யூட்டர் தேவையா? நோ, இட்ஸ் நாட் நீடட், ஸோ சர்க்கிள் இட். சாப்லிங்ஸ் அப்படின்னா ஸ்மால் செடி தேவை. ஃப்ளவர் பாட்ஸ் தேவை. மேன்யூர், உரம் தேவை. டெக்ஸ்ட் புக்ஸ் தேவையா? நோ, இட்ஸ் நாட் நெசசரி, ஸோ சர்க்கிள் டெக்ஸ்ட் புக்ஸ். ரிசோர்ஸ். ஸோ வாட் இஸ் அ ரிசோர்ஸ்? ரிசோர்ஸ் இஸ் எனிதிங் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஹியூமன் நீட்ஸ். ஹியூமனோட தேவையை பூர்த்தி பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ரிசோர்ஸ். வென் எனிதிங் இஸ் ஆஃப் சம் யூஸ் இட் பிகம்ஸ் வேல்யூபிள். ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? வேல்யூபிளாக இருக்கும். ஸோ ஆல் ரிசோர்ஸஸ் ஹாவ் வேல்யூ. அதனால எல்லா ரிசோர்ஸஸ்க்கும் வேல்யூ இருக்குது. ஆல் வேல்யூ த வேல்யூ கேன் பி எய்தர் கமர்ஷியல் ஆர் நான் கமர்ஷியல். வேல்யூ வந்து ரெண்டு வகைப்படும், கமர்ஷியல், இன்னொன்று நான் கமர்ஷியல். கமர்ஷியல் ரிசோர்ஸஸ் ஹாவ் கிரேட் எக்கனாமிக் வேல்யூ. கமர்ஷியல் ரிசோர்ஸஸ்னால் ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்கும், மணி ஓரியன்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் பெட்ரோலியம். Non-commercial resources are very abundant. Abundantனா occurs in large quantity. நிறைய இருந்துச்சு அப்படின்னா in availability. நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அதுதான் வந்துட்டு abundant. ஸோ நான் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ்னால் என்ன? அது வந்து எதுவும் மணி கொடுத்து ப்ராஃபிட் ஓரியன்டாக எதுவும் யாரும் பண்ணுறதில்ல. எக்ஸாம்பிள் ஏர். இப்போ வாட்டர்லாம் கூட பாட்டிலில் போட்டு பியூர் ஃப்ரெஷ் வாட்டர்லாம் பாட்டிலில் போட்டு they are selling for commercially, மணிக்காக செல் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் கூட இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் கூட இப்போ என்ன ஆயிடுச்சு? கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வில் see about HOTS. Do all the items in your shopping list have commercial value? நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற லிஸ்ட்டில் வச்சுருக்க எல்லா ஐட்டமும் கமர்ஷியல் வேல்யூவா? ஆமாம், எல்லாமே மணிக்கு தானே வாங்குறீங்க. ஸோ இட் ஹாஸ் வேல்யூ. ஸோ எஸ். Do you know பாருங்கள், anything becomes a resource only when its use is discovered. எந்த ஒரு பொருள் ரிசோர்ஸ் ஆகும்னா அதோட யூஸ் எப்போ கண்டுபிடிக்கிறாங்களோ, டிஸ்கவர் பண்ணுறாங்களோ அப்போ தான் அது ரிசோர்ஸாக மாறும். The needs of human being are ever changing. ஹியூமன் பீயிங்கோட நீட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அக்கார்டிங் டு த எவர் சேஞ்சிங் நீட் ரிசோர்ஸஸ் கீப் சேஞ்சிங். நீட் சேஞ்ச் ஆக ரிசோர்ஸஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டைம் அண்ட் டெக்னாலஜி ஆர் த 2 important factors that determine whether a substance is a resource or not. எது தான் முடிவு பண்ணும்? டைமும் டெக்னாலஜி மட்டும்தான் ஒரு பொருள் வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து ரிசோர்ஸாக இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், sun's energy to generate electricity was made possible only after the invention of solar panels technology. ஸோ டெக்னாலஜி வைஸ் பார்த்தோன்னா சன்ஸ் எனர்ஜி வந்துட்டு எப்பயுமே முன்ன காலத்துலேருந்தே சன் எனர்ஜி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் சன் எனர்ஜி வந்து எப்போ ரிசோர்ஸாக மாறிச்சு அப்படின்னா எப்போ சோலார் பேனலை இன்வென்ட் பண்ணாங்களோ அப்பையிலேருந்து தான். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் ரிசைடிங் அப்படின்னா லெசனிங், குறைஞ்சிட்டே வருது. ஆஃப் கோல் அண்ட் பெட்ரோல்லாம் குறைஞ்சிட்டே வருது. வாஸ் அ நீட் ஆஃப்
இன்எக்ஸாஸ்டபிள் ரிசோர்ஸஸ். இன்எக்ஸாஸ்டபிள் அப்படின்னா அன்லிமிட்டடாக தேவைப்படுற ரிசோர்ஸஸாக நம்ம மாற்றணும். ஸோ கோல் பெட்ரோல் எல்லாம் கம்மியாயிட்டே வருது. அதனால நம்மளுக்கு எப்படிப்பட்ட ரிசோர்ஸ் தேவைப்படுது? அன்லிமிட்டடாக கிடச்சிட்டே இருக்கணும், தீர்ந்து போகாத ரிசோர்ஸஸாக தேவைப்படுது. ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம். கோல் பெட்ரோல் எப்படி கிடைக்கும்? அன்லிமிட்டடாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் நிறையா காலம் வெயிட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் சோலார் பேனல். இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் சன்னோட லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு பேனல், ஒரு டிவைஸ். ஹாட்ஸ். இஸ் த டில்ட் ஆஃப் சோலார் பேனல் சேம் எவ்ரிவேர் ஆன் எர்த்? டில்ட் அப்படின்னா இப்படி சாய்ச்சி வச்சுருக்காங்கல்ல, த ஆங்கிள், ஹவு இட் இஸ் பிளேஸ்ட். இந்த ஆங்கிள் ஆஃப் சோலார் பேனல் வந்துட்டு சேமா எவ்ரிவேர் எர்த்தில் எப்போ வச்சாலும் ஒரே ஆங்கிளில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் நோ. வை? பிகாஸ் சோலார் பேனல்ஸ் வந்துட்டு அதோட ஆவரேஜ் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஆனால் ஸ்ப்ரிங் சீசனில் அதோட ஆங்கிள் 45 டிகிரியில் வச்சா போதும். இதே சம்மர் சீசனில் நிறைய சன்ஸ் ரேஸ் இருக்கிறதுனால 20 டிகிரியில் வச்சாவே போதும். ஸோ ரிசோர்ஸஸ் வந்து 3 டைப்ஸ்: நேச்சுரல், மேன்மேட், ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ்லேருந்து ஏதாச்சும் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் மேன்மேட் ரிசோர்ஸ். இன்னொன்று ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் பீயிங்கே ஒரு ரிசோர்ஸாக இருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். See, look at the picture. நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க? ப்ரைமரி. இதுதான் ப்ரைமரி. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹண்டிங் பண்ணாங்க. ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கிற அனிமல்ஸ், வுட்ஸ் எல்லாம் வச்சு people were living. So this is natural resource. Man-made resourceனால் செகண்டரி ரிசோர்ஸ். அதாவது சுகர் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க மேன். ஸோ சுகர் ஃபேக்ட்ரியிலேருந்து சுகர் கிடைக்குது, நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ தட் இஸ் செகண்டரி ரிசோர்ஸ். அனதர் ஒன் இஸ் மேன் வந்து வேறு என்ன பண்ணுறாங்க? ரோட்வேஸ்லாம் போடுறாங்க. ஸோ இட் இஸ் மேன்மேட் ரிசோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். திஸ் இஸ் டெர்ஷரி ரிசோர்ஸ். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் எதுக்கு தேவைப்படுது? ஒரு ஃபார் ப்ரொவைடிங் எஜுகேஷன், ஃபார் இன்வென்டிங் திங்ஸ், சயின்டிஸ்ட், ஸ்கூல், இதெல்லாம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் ஆரிஜின். ரிசோர்ஸ் வந்து இன்னும் நிறைய டைப்ஸாக பிரிக்கலாம். என்னென்னா பேஸ்ட் ஆன் ஆரிஜின் அப்படின்னா லிவிங் பீயிங்கா, நான் லிவிங் திங்ஸ்லேருந்து கிடைக்குதா, லிவிங் திங்ஸ்லேருந்து கிடைக்குதா? லிவிங் திங்ஸ்னால் பயோட்டிக், ஏபயோட்டிக்னா நான் லிவிங் திங்ஸ். எக்ஸாம்பிள் வாட்டர். லிவிங் திங்ஸ்க்கு பயோட்டிக் எக்ஸாம்பிள் ட்ரீ. பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவல், பொட்டென்ஷியல். ஆக்சுவல்னால் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது, தீர்ந்து போயிடும். எக்ஸாம்பிள் லிக்னைட்னால் ஒரு வகையான கோல், டைப் ஆஃப் கோல். பொட்டென்ஷியல் அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதாவது இருக்கும், ஆனால் நம்ம எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரியாது. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த பிளேஸ் வேர் இட் இஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் விண்ட் எனர்ஜி. பேஸ்ட் ஆன் ரினியூபிலிட்டி அப்படின்னா புதுப்பிக்கிறது. ஸோ நேச்சுரலாக அதுவே ரெனியூ பண்ணிக்கும், நேச்சுரலி ரீப்ளேஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரெனியூபிள் ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சன்லேருந்து கிடைக்கக்கூடிய சோலார் எனர்ஜி வந்து ரெனியூபிள் ரிசோர்ஸ், தீர்ந்து போகவே போகாது, அன்லிமிட்டடாக கிடச்சிட்டே இருக்கும், அன்லிமிட்டட் சப்ளை. நான் ரெனியூபிள் ரிசோர்ஸ்னால் கோல், நிலத்துக்கு அடியிலேருந்து கிடைக்கும், தீர்ந்து போயிடும், அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. வி ஹாவ் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம். பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன்னா எங்கெங்கே இருக்குது? யூனிவர்சல் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. எக்ஸாம்பிள் வாட்டர். லோக்கலைஸ்ட் அப்படின்னா சர்டைன் பிளேசஸில் மட்டும்தான் இருக்குது. எக்ஸாம்பிள் கேங்க்ரூ, அண்டார்டிகாவில் மட்டும்தான் இருக்குது. பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப். இண்டிவிஜுவல், ஒருத்தங்க ஓன் பண்ணுறாங்க அப்படின்னா ஹவுஸ், இண்டிவிஜுவல் ஒருத்தங்களுக்கு மட்டும் உரியது. கம்யூனிட்டி அப்படின்னா பார்க்கு, பாண்டு, அதெல்லாம் வந்து கம்யூனிட்டி பேஸ்ட். நேஷ்னல் அப்படின்னா ரிவர்ஸுங்கிறது ரிசோர்ஸ், நேஷ்னல் லெவலில் ரிவர்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் அப்படின்னா ஆம்ப்ரிக்ரிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ். அது பவுட்ரியாக இருக்கும், இல்லைன்னா சாலிடாக இருக்கும். இது ரொம்பவே ரேரு, சீக்கிரமாக கிடைக்காது. இது பயங்கர வேல்யூபிள் சப்ஸ்டன்ஸ். ஏன்னா இது வந்து ஸ்பெர்ம் வேல் அப்படிங்கிற ஒரு
திமிங்கலம்ல இருந்து தான், அதோட இன்டெஸ்டைனில் இருந்து, அதோட குடலில் இருந்து தான் கிடைக்குது. இது வந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னா, ஓஷன்ஸ்லலாம் எப்பயாச்சும் வேல் வந்து வாமிட் பண்ணாவோ, இல்லை அது பூனா ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணாவோ அப்போ தான் அது வெளியில் வரும். இந்த ஆம்பிரிக்ரஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பர்ஃப்யூம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் எல்லா பர்ஃப்யூம்ஸ்லையும் இல்லை, காஸ்ட்லியான செலக்டட் பர்ஃப்யூம்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. வை? பிகாஸ் டு மேக் த பர்ஃப்யூம் லாஸ்ட் லாங்கர், அதோட ஸ்மெல் நீடிச்சு இருக்கணும் அது அப்படிங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆம்பிரிக்ரஸ் அப்படிங்கிறது பயங்கர காஸ்ட்லி. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ளோட்டிங் கோல்டு. சீல ஓஷனில் ஃப்ளோட் ஆகிறதுனால ஆம்பிரிக்ரஸை ஃப்ளோட்டிங் கோல்டுன்னு கூட சொல்லுவாங்க. So first one we'll see about the natural resource. All resources that have been directly provided by nature are called natural resources. நேச்சரால் டைரெக்டாக கிடைக்கிறது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸ். எக்ஸாம்பிள் என்னென்ன நீங்களே சொல்லலாம். ஏர், வாட்டர், சாயில், மினரல்ஸ், நேச்சுரல் வெஜிடேஷன், பூமியில் போட்டு விளைவிக்கிற எல்லா வெஜிடேஷன், வைல்ட் லைஃப் அரவுண்ட் அஸ், ஆல் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். The use of any natural resource depend on the place it is available. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எந்த பிளேஸில் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். த ஃபார்ம் இன் விச் இட் இஸ் அவைலபிள் அண்ட் த டெக்னாலஜி நெசசரி டு அவைல் இட். ஸோ எந்த ஃபார்மில் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம அதை உற்பத்தி பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்தும் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேயே நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. என்னென்னா டிஃப்ரெண்ட் குரூப்பாக பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் ஆரிஜின், எங்கேருந்து கிடைக்குது, டெவலப்மெண்ட், ரினியூவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ஓனர்ஷிப், எக்ஸெட்ரா. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஆரிஜின். ஆன் பேசிஸ் ஆஃப் ஆரிஜின் ரிசோர்ஸஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். ஸோ ஆரிஜினில் பார்த்தீங்கன்னா 2 types, பயோட்டிக், ஏபயோட்டிக் ரிசோர்ஸ். பயோட்டிக்னா லிவிங், ஏபயோட்டிக்னா நான் லிவிங். All living resources are biotic resource. Plants, animals and other microorganisms are biotic resource. பாருங்க, இங்கே பாண்டு, இந்த லேக்கில் பார்க்குறது எல்லாமே பயோட்டிக் ரிசோர்ஸ். இதில் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸும் இருக்குது. என்னென்ன? நான் லிவிங் திங்ஸ், லேண்ட், வாட்டர், ஏர் அண்ட் மினரல்ஸ் ஆர் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். ஸோ பேஸ்ட் ஆன் ஆரிஜினில் 2 types, பயோட்டிக், ஏபயோட்டிக். So the biotic resources were mere substances. So biotic na living things. Living things வந்து சும்மா அது ஒரு சப்ஸ்டன்ஸாக தான் இருந்துச்சு. எப்போ? until they are recognized by humans. ஹியூமன்ஸால் அதை யூஸ் பண்ண முடியும், அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிகிற வரைக்கும் அது சும்மா ஒரு சப்ஸ்டன்ஸாக மட்டும்தான் இருந்துச்சு, ஒரு சாதாரண பொருளாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது ரிசோர்ஸாக மாறிச்சு. According to human needs, the substances were collected by the ancient men and preserved for use. So, ancient men வந்து அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி சில சப்ஸ்டன்ஸை கலெக்ட் பண்ணி பாதுகாத்து வச்சுருந்தாங்க. In beginning, man had only 3 basic needs. முன்னாடியெல்லாம் 3 ஹியூமன் பீயிங்ஸ்க்கு 3 பேசிக் நீட்ஸ் தான் வேணும். என்னென்ன? ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர். ஸோ ஹீ கலெக்டட் திங்ஸ் த்ரூ ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். இந்த 3 திங்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அதனால ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் மூலியமாகவே இது 3யுமே அடைஞ்சிட்டாங்க, நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டாங்க. சச் ஆஸ் ஹண்டிங். ஹண்டிங் எதுக்கு? ஃபுட்டுக்காக. ஃபுட் கேதரிங், ஃபுட்டுக்காக. ஹண்டிங் மூலியமாக கிளாத்ஸும் கிடைக்கும், ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸை வேர் பண்ணிப்பாங்க. ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி, ஷெல்டர், கேவ்ஸ்லலாம் போய் இருப்பாங்க. ஸோ இது மூலியமாகவே அவங்கள ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் மூலியமாகவே அவங்களோட பேசிக் நீட்ஸ் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டாங்க, ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. லேட்டர் வென் ஃபுட் பிகேம் ஸ்கேர்ஸ்னால் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு, ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப அரிது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. தே ஹேட் டு கல்டிவேட். அதனால் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்க பஞ்சம் ஆயிடுச்சு. அதனால் அவங்க கல்டிவேட் பண்ணுறாங்க க்ராப்ஸை. தட் பிகேம் அக்ரிகல்ச்சர். அண்ட் த கேட்டில் வேர் ஆல்சோ ரியர்ட்னா மேய்க்கிறது. கேட்டில், கவுஸ் அண்ட் பஃபலோஸ்லாம் மேய்க்க ஆரம்பித்தாங்க, ஆடு எல்லாம், ஆன் த ஃபார்ம்ஸ் டு ஃபுல்ஃபில் தேர் பேசிக் நீட்ஸ்.
ஸோ த ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ், இப்போ பயோட்டிக் ரிசோர்ஸஸ் அதாவது லிவிங் திங்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நான் லிவிங் திங்ஸ் ரிசோர்ஸஸ் வேர் ஆல்சோ சார்ட் ஆஃப்டர் பை ஏர்லி மென். சார்ட் ஆஃப்டர்னா அது பின்னாடியும் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸும் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. They went in search of better land forms where they had enough water resources for agriculture and their cattle. அவங்க கேட்டலுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் வாட்டர் தெரியும், பெஸ்ட் லேண்டு தெரியும், போனாங்க. They were in need of tools right for hunting to agriculture. அவங்களுக்கு டூல்ஸும் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? வுட்டு, லேண்டிலேருந்து தான் டூல்ஸ் பண்ண முடியும். வித் த ஹெல்ப் ஆஃப் மெட்டல்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ். எதுக்காகனா ஹண்ட் பண்ணுறதுக்கும் அக்ரிகல்ச்சர், சாயிலெலாம் டிக் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கும். த ப்ரைமர்லி த டூல் வேர் ஒன்லி மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டோன் வச்சு தான் அவங்க டூல்ஸ் மேட் பண்ணாங்க. லேட்டர் man dug the earth for better abiotic resources, non-living resources நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் வாஸ் த ஃபஸ்ட் மெட்டல் அண்ட் தென் அயன். ஃபஸ்ட்டு மெட்டல் டிஸ்கவர் பண்ணவங்க ஏபயோட்டிக் ரிசோர்ஸு காப்பர் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் அயன் கண்டுபிடிச்சாங்க. He also mined precious metals simultaneously for making ornaments. காப்பர் அயன் மட்டும் இல்லை, கோல்டு, சில்வர், அந்த மாதிரி ப்ரிஷியஸ் அப்படின்னா காஸ்ட்லி ஐட்டம்ஸ், காஸ்ட்லி மெட்டல்ஸும் மைன் பண்ண ஆரம்பித்தாங்க. மைன்னா பூமிக்கடியிலேருந்து தோண்டி எடுக்கிறது. எதுக்காக? ஃபார் மேக்கிங் ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரி. லேட்டர் மைனிங் became one of the leading primary activities and still holds an important place among the economic activities. ஸோ அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு மெட்டல்ஸ் கண்டுபிடிச்சாங்க மைன் பண்ணி. ஆனால் இப்போ மைனிங்கும் ஒரு ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸாக மாறிடுச்சு. So B topic, on basis of development. Based on the level of development, resources can be divided into actual and potential. So development வச்சு ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று actual resources are resources that are being used and the quantity available is known. இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க ரிசோர்ஸு, அதுவும் இல்லாமல் அதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் கால்ட் what is that? Actual resource. எக்ஸாம்பிள் கோல் அட் நெய்வேலியில் நிலக்கரி எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இட் இஸ் ஆக்சுவல் ரிசோர்ஸ். பொட்டென்ஷியல் ரிசோர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் தட் ஆர் நாட் பீயிங் யூஸ்ட் இன் ப்ரெசன்ட். இப்போ யூஸ் பண்ணல இந்த பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸை, அதோட குவான்டிட்டியும் லொக்கேஷனும் தெரியாது, ஆர் நாட் நோன். த டெக்னாலஜி டு எக்ஸ்ட்ராக்ட் சச் ரிசோர்ஸஸ் இஸ் ஆல்சோ எட் டு பி டெவலப். இந்த ரிசோர்ஸஸ் கிடைக்கிறதுக்காக, இதை யூஸ் பண்ணுறதுக்காக வேணுங்கிற டெக்னாலஜி கூட இன்னும் டெவலப் பண்ணல. அந்த மாதிரி இருக்கிற ரிசோர்ஸ் தான் பொட்டென்ஷியல் ரிசோர்ஸ். எக்ஸாம்பிள் மெரைன் ஈஸ்ட் அப்படின்னு ஒரு ஈஸ்ட் இருக்குது. ஒரு பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ், ரொம்ப மைக்ரோ ஆர்கானிசம், அதுதான் ஈஸ்ட்டு. மெரைன் ஈஸ்ட்னால் தண்ணியில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்டு. ஃபவுண்ட் இன் பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சி, இங்கெல்லாம் அது இருக்கும். ஸோ அந்த டூ யூ நோ பாருங்கள், மெரைன் ஈஸ்ட் ஹாவ் கிரேட்டர் பொட்டென்ஷியல் தேன் டெரெஸ்ட்ரியல் ஈஸ்ட்டு. கிரேட்டர் பொட்டென்ஷியல்னால் நிறைய அதுக்கு எனர்ஜி இருக்கும், அதை வச்சு நிறையா பண்ணலாம். தே கேன் பி யூஸ்ட் இன், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா பேக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். கேக்லாம் பேக் பண்ணுவாங்கள்ல, அந்த பேக்கிங்க்கு. அப்புறம் ப்ரூயிங் அப்படின்னா செப்ரேட்டிங், வைன் மேக் பண்ணும்போது அதை செப்ரேட் பண்ணுறதுக்காக, வடிகட்டுறதுக்காக பண்ணுறது ப்ரூயிங். வைன் மேக் பண்ணுறதுக்காக, பயோ எத்தனால் மேக் பண்ணுறதுக்காக, அண்ட் ஆல்சோ ஃபார்மகுட்டிக்கல் ப்ரோட்டீன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா ஃபார்மசினா யூஸ்ட் இன் மெடிசன். மெடிக்கல் லெவலில் ப்ரோட்டீன் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா ப்ரோட்டீன் டேப்லெட்ஸ்லாம் வந்து நிறையா கிடைக்கும், நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் பண்ணுறதுக்காக இந்த மெரைன் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். We'll see the remaining in our next class. So thank you. Have a great day. So see, this is a whale from where we get ambergris. This is a floating gold kind of substance from whale's intestine. So thank you. Have a great day.